ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான ஹோம்மேட் மார்ஷ்மெல்லோ பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் ஐசிங் சுகர் வந்து 1/2 கப் வந்து அரைச்சி வச்சுட்டு 2த்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் அண்ட் ஐசிங் சுகர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் ஆட் பண்ணிவிட்டு, 1/2 கப் சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 120 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 கப் சுகர் போட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வந்து தாண்டினதுக்கப்புறமா அந்த மாதிரி தண்ணியில் போடும்போது உருட்டுற பதத்துக்கு வந்தோடனே ஏற்கனவே நம்ம ஜெலட்டின் மிக்சர் இருக்குல்லையே அதை வந்து சக்கரை பாகை ஊற்றிட்டு நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம அந்த ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ண பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பேட்ச் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்ச் வந்து கலருக்காக நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து இந்த இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற்றின ஒயிட் மார்ஷ்மெல்லோ மிக்சர் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே பிங்க் மார்ஷ்மெல்லோ நம்ம மிக்சர் வந்து மேலே ஊற்றிட்டு லெவல் பண்ணிவிட்டு கை ஈரம் பண்ணிவிட்டு லெவல் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுட்டு கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஒரு 5 hours வந்து அப்படியே விட்டுடலாம். பீட்ரூட் வந்து ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிட்டு அதை ஜஸ்ட் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்தவித ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறமா ஐசிங் சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து நம்ம மார்ஷ்மெல்லோ மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் சர்ஃபேஸ்லையும் டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துகிட்டு கத்தி வச்சு நல்லா உங்கள் டிசைர்ட் ஷேப்புக்கு க்யூப்லேயோ இல்லாட்டி ரெக்டாங்கிளோ கட் பண்ணி நீங்கள் சர்வ். சப்போஸ் உங்களுக்கு நைஃப்பில் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் நைஃப்பில் வந்து ஐசிங் சுகரோ இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கும். நீங்கள் வாயில் போடும்போது அப்படியே கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஹோம்மேட் மார்ஷ்மெல்லோ ரெடி. நான் வந்து எந்தவித ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் பீட்ரூட் ஜூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்கள் சுகர் சிரப் வந்து கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா ஜெலட்டினில் போட்டு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிட்டாலே சூப்பராக வந்துடும். மார்ஷ்மெல்லோஸ் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லாட்டி ஸ்கியூவர்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சுட்டும் சாப்பிட்லாம், இல்லாட்டி டார்க் சாக்லேட்லேயும் மெல்ட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.